إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கிட்டு செல்லும் என்று சொன்னவனாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுத்து அதனை நடைமுறைப்படுத்துகின்ற பாக்கியத்தையும் கொடுப்பதுதான் என்ற அடிப்படையில் இந்த மஜ்லிஸிலே என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டிய அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு, சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எவற்றையெல்லாம் அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுப்பதன் மூலம் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்துகின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஜனாசா கடமைகள் என்ற ஒரு தலைப்பு இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையில் சொல்லப்போனால் குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சார வரலாறு பல கட்டங்களை நோக்கி பல விதங்களில் நோக்கமாக கொண்டு அந்த பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பிரச்சார துவக்கத்தின் அடிப்படைகளில் ஒன்றுதான் சமூகத்தில் இருக்கின்ற மார்க்கத்தின் பெயரால் உருவான அனாச்சாரங்களும் மாற்று மத கலாச்சாரங்களும் மார்க்கத்துக்கு முரணான, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் இல்லாத, மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்ட பித்அத்தான காரியங்கள் அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரு போராட்டம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த போராட்டத்தில் பெரியதொரு பங்கு இருக்கிறது.
ஜனாசா கடமைகளை அமுல்படுத்துவதிலும் நடைமுறைப்படுத்துவதிலும். ஏனென்று சொன்னால், ஜனாசாக்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அதிலே நிறைய மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள், பிதஅத்தான காரியங்கள், குர்ஆன் சுன்னாவிலே இல்லாதவைகள் அல்லது இருக்கின்ற குர்ஆன் சுன்னா ஆதாரங்களுக்கு உட்பட்டதை மாற்றி அமைக்கப்பட்ட விடயங்கள் என்று ஏராளமாக ஜனாசா விடயங்களில் நடந்தேறிக் கொண்டிருந்த காலம். பெரிய போராட்டங்களுக்கு மத்தியில் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஜனாசாக்கள் அடக்கம் செய்யலாம் என்ற அனுமதி இலங்கையில் பெரும்பான்மையான பகுதிகளில் கிடைத்திருக்கின்றன. அதே நேரம் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் மாத்திரம் அடக்கம் செய்வதற்கு தனி மையவாடிகளும் உருவாக்கப்பட்டு ஒரே மையவாடியில் ஒரு பகுதியில் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அடக்கலாம் என்கிற அளவுக்கு அந்த போராட்டங்கள் குர்ஆன் சுன்னாவுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்த்தன. இன்றைக்கு என்ன நிலை என்றால், மார்க்கத்திலே பொடுபோக்கு, குர்ஆனையும் சுன்னாவையும் படிக்கின்ற, நடைமுறைப்படுத்துகின்ற, பிரச்சாரம் செய்கின்ற ஆர்வம் குறைந்து போனதன் விளைவு சமூகத்திலே நாங்களும் இடம் பிடித்து விட்டோம். எங்களுக்கென்று தனி பள்ளிகள் வந்து விட்டன, எங்களுக்கென்று ஒரு சமூகம் உருவாகிவிட்டது. எனவே எங்களுக்கு சமூக அங்கீகாரம் தேவை என்ற அடிப்படையில் நீங்கள் செய்கிற பிதஅத்துக்களை செய்யுங்கள், நாங்கள் செய்கிற சுன்னாக்களை செய்கிறோம் என்று ஒரு விதமான சமாளிப்பு போக்கு, கொள்கையை தான் அறிந்த சத்தியத்தை விட்டு கொடுக்கின்ற போக்கு, அல்லது தனக்கு இதுதான் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நேர்வழி என்று கிடைத்ததை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில் இருக்கின்ற அசமந்த போக்கு எங்களையும் மீண்டும் ஜனாசாக்களின் விடயத்தில் பல பிதஅத்தான காரியங்களை செய்ய வைத்து விடுகிறது, அல்லது பல மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை அங்கீகரிக்க வைத்து விடுகிறது, அல்லது பிதஅத்தும் அனாச்சாரமும் நடக்கின்ற நேரம் எங்களை மௌனிகளாக ஆக்கி விடுகின்றது. அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் மார்க்கத்தை படிப்பதும் குர்ஆனிலும் சுன்னாவிலும் தெளிவு பெறுவதும் முதலாவது எங்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே ஜனாசாவுடைய கடமைகளை முறையாக விளங்கி முதலாவது என்னுடைய வாழ்க்கையிலே நான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அந்த பக்குவத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்னுடைய குடும்ப உறவுகள், என்னுடைய சமூக உறவுகளுக்கு மத்தியில் குர்ஆன் சுன்னாவை இறுக்கி பிடித்து வாழுகின்ற பக்குவத்தை உருவாக்க முயற்சி செய்ய வேண்டும் என்ற உணர்வை நானும் நீங்களும் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்பு பேசப்படுவதற்கான காரணம் என்பதை நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த தலைப்புகளை போட்டவுடனே ஒரு சமூகம் என்ன நினைக்கிறது என்றால், அடுத்தவர்களுக்கு ஏச போகிறார்கள், திட்டி தீர்க்க போகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, குர்ஆன் சுன்னாவை தெளிவாக பேசுவது ஏசுவதல்ல, குர்ஆன் சுன்னாவிலே வந்ததை தெளிவாக சொல்வது ஏசுவதல்ல. இது ஷிர்கான காரியம், இது பிதஅத்தான காரியம் என்று மார்க்க வரம்புக்குள் பேசுவது அடுத்தவர்களை ஏசுவதல்ல, அடுத்தவர்களுடைய மனதை நோகடிப்பதல்ல. இஸ்லாமிய வரலாற்றிலே அறிஞர்களுடைய புத்தகங்களை எடுத்து பாருங்கள். சாதாரண சின்ன சின்ன மஸ்அலாக்கள், அதுல கூட அந்த அறிஞர்கள் மிக தெளிவாக இது சுன்னா, இது பிதா என்று எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு சில மஸ்அலாக்களில் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் கேட்கப்படுகிற நேரம் தயம்முமுக்கு முழங்கை வரையில மஸ்ஹ் செய்ய வேண்டும் என்று ஷாஃபி இமாமுடைய மதுஹப் முடிவு. அந்த ஷாஃபி இமாமு கிட்ட கேட்கப்பட்டது, இந்த கக்கப்பகுதி வரையில தயம்முமுக்கு மஸ்ஹ் செய்தால் என்ன என்று கேட்கப்பட்ட நேரம் தெளிவாக சொன்னார்கள், ஹதீஸ் சஹீஹாக வந்தால் நான் சொல்லுவேன் என்றார்கள். அந்த அளவுக்கு தெளிவாக இருந்தார்கள். யூசுஃபுல் கருகி, அதே போன்று இப்னு ஹுசைமா ரஹிமஹுல்லா ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர், என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஷாஃபி மதுஹபில தொழுகையில 3 இடத்துல தான் கை தூக்க வேண்டும், 4வது இடம் ஒன்று இல்லை. ஆனா புகாரில வார ஹதீஸ்ல 4 இடத்துல தூக்க வேண்டும் ஹதீஸ் வருது.
அந்த ஹதீஸுக்கு கீழே விளக்கம் எழுதுகிற நேரம் இப்னு குஸைமா ரஹிமஹுல்லாவுடைய கருத்தை பதிவு செய்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, அன ஷாஃபிஈயுல் மதுஹபி, நான் ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர் தான், ஆனாலும் நான் 4 இடத்துல கைதூக்குவேன். ஷாஃபி மதுஹபுல 3 இடமாக இருந்தாலும் நான் 4 இடத்தில் தூக்குவேன். ஏன் தெரியுமா? என்னுடைய உஸ்தாத் ஷாஃபி இமாம் அவர்கள் சொன்னார்கள், இதா சஹல் ஹதீது ஃபஹுவ மதுஹபி, ஹதீஸ் சஹீஹா வந்தால் அதுதான் என்னுடைய மதுஹபு என்று சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். யூசுஃபுல் கர்ஹி அவர்கள் சொன்னார்கள், நான் ஷாஃபி மதுஹபை சார்ந்தவன், ஆனால் நான் சுபஹிலே குனூத் ஓத மாட்டேன். ஏன்? ஷாஃபி இமாம் அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸ் சஹீஹா வந்தால் தான் என்னுடைய போக்கு, என்னுடைய மதுஹபு என்றார்கள். சுபஹ் குனூத் ஓதுவதற்கு ஹதீஸிலே சஹீஹான ஹதீஸ் வரவில்லை, எனவே நான் ஷாஃபி மதுஹபாக இருந்தாலும் குனூத் ஓத மாட்டேன் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த இமாம்களும் அந்த அறிஞர்களும் மிக தெளிவாகவும் மிக உறுதியாகவும் குர்ஆன் ஹதீஸிலே பயணித்ததன் விளைவுதான் இன்றைக்கு நானும் நீங்களும் குர்ஆன் ஹதீஸை ஆதாரத்தோடு தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் விட்டு கொடுத்து வாழ்ந்திருந்தால், அவர்கள் சமாளிப்பு செய்து வாழ்ந்திருந்தால் இன்றைக்கு எங்களுக்கு மார்க்கத்தை தெளிவாக பேச மீதம் இருந்திருக்காது. நான் காட்டியது ஒரு சில உதாரணங்கள் தான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இமாம் நவவி ரஹிமஹுல்லா எங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு இமாம். ரியாதுஸ் ஸாலிஹீன், முஸ்லிமுக்கு விளக்கம். அந்த நவவி இமாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஷாஃபி மதுஹபுல ஒட்டகை இறைச்சி சாப்பிட்டால் வுது முறியுமா முறியாதான்னு சட்டம் இல்லை. அவர்கள்ட வுது முறிகிற காரியத்தில் ஒட்டக இறைச்சி சாப்பிடுறது வரல்ல. முஸ்லிமுக்கு விளக்கம் எழுதுகிற நேரம் நவவி இமாம் அவர்கள் எழுதுகிறார்கள், நான் ஷாஃபி மதுஹபு தான், ஷாஃபி மதுஹபிலே ஒட்டகை இறைச்சி சாப்பிட்டால் வுது முறியாதுதான், ஆனாலும் முஸ்லிமிலே ஹதீஸ் வருகிறது ஒட்டகை இறைச்சி சாப்பிட்டால் வுது முறியும் என்பதுதான் எனக்கு விருப்பமான கருத்து என்றார்கள். இன்றைக்கு குர்ஆன் ஹதீஸை பேசின 30 வருட காலப்பகுதியில் சோர்வடைந்து போய் நீங்கள் செய்வதை செய்யுங்கள், நாங்கள் செய்வதை செய்கிறோம், எல்லாம் கருத்து வேற்றுமை உள்ளதுதான் என்று சர்வசாதாரணமாக பேசிவிட்டு போவதாக இருந்தால், எதற்கு ஒரு ஷாஃபி இமாமுக்கு புதிய கருத்து பழைய கருத்து என்று ஒரு அறிஞருக்கு ஏன் 2 கருத்து வந்தது? ஷாஃபி மதுஹபுல ஒரு சட்ட தீர்ப்பை சொல்லுகிற பொழுது அதுஹர் என்பார்கள், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் மிக வெளிப்படையானது, அர்ஜஹ் என்பார்கள் மிகவும் வரவேற்கத்தக்கது, ராஜிஹ் என்பார்கள் ஒரு மஸ்அலாவை ஆய்வு பண்ணி பல முடிவுகளை சொல்லுவாங்க. ஏன்? அந்த மார்க்க மேதைகளுக்கு இருந்த மன தூய்மை, இஹ்லாஸ், விளங்குறத குர்ஆன் ஹதீஸை தெளிவாக சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இதை ஏன் நான் சொல்கிறேன் என்றால், இது போன்ற தலைப்புகளை பேசுகிற நேரம் திருமணம் தலைப்பு போட்டா உடனே முடிவெடுத்தாச்சு, யாருக்கோ ஏச போறாங்க, யாருக்கோ திட்டி தீர்க்க போறாங்க. இல்லை சகோதரர்களே, இல்லை. மார்க்கத்தை தெளிவாக பேசுவதும் குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தோடு மார்க்கத்தை எடுத்து சொல்வதும் ஷிர்க்கையும் பித்அத்தையும் கண்டிப்பதும், மார்க்கத்திலே இது ஆதாரத்துக்குட்பட்டது இது ஆதாரம் இல்லாதது என்று பேசுவதும் ஏசுவதோ பண்பாடற்ற விடயமோ அடுத்த கருத்தில் உள்ளவர்களுடைய மனதை நோகடிப்பதோ அல்ல. அது இஸ்லாமிய வரலாற்று நெடுகிலும் அறிஞர்கள் பேணி பாதுகாத்தது. அதனாலதான் இஸ்லாத்தின் புனிதத்துவம் பாதுகாக்கப்பட்டது என்ற அடிப்படையை நானும் நீங்களும் மறந்து விடாமல் ஜனாசாவுடைய கடமைகளை படித்து, முதலாவது எங்களுடைய வாழ்க்கையில் ஜனாசான்றது எந்த நாளும் வந்து கொண்டிருக்கிறது, கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறது, நாங்களும் போய் கலந்து கொள்கிறோம். எனவே முறையாக செய்வோம், சுன்னா அடிப்படையில் செய்வோம். நாங்கள் சுன்னாவை செய்யத்தான், நாங்கள் சுன்னாவை பேசத்தான் மக்களுக்கு மத்தியிலே மாற்றம் வரப்போகிறது. நாங்கள் மௌனிகளாக மாறிவிட்டால், நீங்கள் செய்வதை செய்யுங்கள், நாங்கள் கண்ணை பொத்திக் கொண்டிருக்கிறோம் என்று போனால் சமூகத்தில் அடுத்தவங்களுக்கு மார்க்கத்தை படிக்கிறதுக்கு வழி இல்லாமல் போயிடும். எனவே அன்பார்ந்தவர்களே, மார்க்கத்தை ஆதாரத்தோடு தெளிவாக வாய் திறந்து பேசுகின்ற மனிதர்களாக மாற வேண்டும், மௌனிகளாக மாறக்கூடாது என்ற அடிப்படையை புரிந்து கொள்வதற்காக ஜனாசாவுடைய கடமைகளில் வரக்கூடிய ஆதாரத்துக்குட்பட்ட கடமை என்ன, ஆதாரத்தை தாண்டி போய் செய்யப்படுகின்ற விடயங்கள் என்ன என்பதை சுருக்கமாக இந்த தலைப்பினூடாக நாங்கள் நோக்குவோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு ஜனாசா விழுந்து விட்டால்
இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? ஜனாசா விழுந்தவுடனே அந்த மையத்தை முதலாவது கிபிலாவுடைய சைட்டுக்கு திருப்பி வைக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் இருக்கிறதா? நபித்தோழர்களுடைய வழிகாட்டல் இருக்கிறதா என்றால் அப்படி ஒரு வழிகாட்டல் இல்லை. வீட்டில் எந்த அடிப்படையில் உங்களுக்கு ஜனாசாவை வச்சா மக்கள் வந்து பார்த்துட்டு போறதுக்கு லேசா இருக்குமோ, ஜனாசாட கடமைகளை செய்யறதுக்கு லேசா இருக்குமோ, அந்த மாதிரி தாராளமாக வைக்கலாம். சயீத் இப்னுல் முஸையப் ரஹிமஹுல்லாஹ் தாபியீன்களில் மிக முக்கியமானவர், பல நபித்தோழர்களிடத்தில் மார்க்கம் படித்தவர். அவர் அல்லாஹ்வுடைய தூதர் அறிவித்தார்கள் என்று சொன்னால் அவர் ரசூலுல்லாஹ்வை காணல, ஆனாலும் அவருடைய அறிவிப்பு சஹீஹ் என்ற இடத்துல கொண்டு போய் வைப்பாங்க. அந்த அளவுக்கு நபித்தோழர்களிடத்துல மார்க்கம் படித்த சயீத் இப்னுல் முஸையப் ரஹிமஹுல்லாஹ் மரணப்படுக்கையில இருக்கும் பொழுது கடைசி கட்டம் மயக்கத்தில் இருந்தாங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு மாணவர் என்ன செஞ்சிடறாரு, அவர கட்டில கிப்லா சைடுக்கு திருப்பி வைக்கிறார். இவருக்கு திடீர்னு மயக்கம் தெளிவடையுது. உடனே கேட்டார், யார் என்னை இந்த இடத்துல திருப்பினது? ஒரு ஆளை காட்டி, மாணவரை காட்டி, நீதான் இந்த வேலையை செய்திருப்பாய் என்று சொல்லிட்டு சொன்னாங்க, என்னுடைய படுக்கை எப்படி இருந்ததோ அதே அமைப்புல திருப்பி வைங்க என்று சொன்ன செய்தியை நாங்க பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே எங்கட வீட்டுல எப்படி மையத்தை வைத்தால் மக்கள் பார்வையிட்டு செல்வதற்கு வசதியாக இருக்குமோ அந்த அடிப்படையில் வைத்துக் கொள்ளலாம். கிபிலாவை முன்னோக்கி வைக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. யாராவது கட்டாயம் என்றாலோ கிபிலா சைடு அல்லாததை நோக்கி வைத்தால் பிழை என்று சொன்னாலோ அது மார்க்க வர ஒரு சிந்தனை போக்கு என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு ஜனாசா, ஒரு மையத்து விழுந்து விடுகிறது, உயிர் பிரிந்து விடுகிறது, என்ன செய்ய வேண்டும்? பக்கத்திலே இருப்பவர்கள் அந்த ஜனாசாவுடைய கண்ணை கசக்கி பொத்தி விட வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சலமா ரலியல்லாஹுடைய ஜனாசாவுடைய நேரத்தில் போனார்கள். அவர்களுடைய கண் பார்வை செங்குத்தாக உயர்ந்திருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கண்ணை கசக்கி அப்படியே மூடிவிட்டு சொன்னார்கள், இன்னர் ரூஹ இதா குபித தபிஅஹுல் பஸர். ஒரு மனிதனுடைய உடம்பிலிருந்து உயிர் பிரிந்து விட்டால், கலட்டி எடுக்கப்பட்டால் அந்த உயிரை கண் பார்வை துயர்கிறது என்றார்கள். அதனாலதான் உயிர் போயிருக்கிறதா இல்லையா இது ஒரு டாக்டரை கூட்டிக் கொண்டு வந்துதான் உறுதிப்படுத்த வேண்டும் என்ற அம்சம் இல்லை. நீங்கள் ஒருவர் மரணப்படுக்கையில இருக்கிறார், கண் செங்குத்தாக நிற்கிறது என்றால் விளங்கிக் கொள்ளுங்கள், அவருடைய உயிர் பிரிந்து விட்டது. டாக்டர்மாரை நீங்க கூட்டிக் கொண்டு வந்தா அவங்க ஒரு லைட் அடிச்சு கண்ணைத்தான் பார்ப்பாங்க. கண்ணை மூடி இருந்தாலும் கண்ணை திறந்து லைட்டை பிடிச்சி பார்ப்பாங்க. ஏன் தெரியுமா? கண்ணுடைய கருப்பு செங்குத்தாக இருந்தால் உயிர் பிரிந்து விட்டது என்பது அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொல்லித்தாராங்க. எனவே கண் சில நேரம் அப்படியே நின்றும். ஏண்டா படுக்கத்தானே வச்சிருக்கிறோம், கண் அப்படியே நின்று விட்டால் கண்ணை கசக்கி மூடி விடுவது நபிகளார் காட்டி தந்த வழிமுறை. அடுத்ததாக அங்கிருக்கிற மக்கள் கூச்சலிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல சொன்னாங்க, லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும் இல்லா பிகைர். மௌத்து நடந்துட்டா வாய்க்கு வந்ததையெல்லாம் மனுஷன் பேச ஆரம்பிக்கிறதானே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு எதிராக நீங்கள் எதையும் கேட்க வேண்டாம், உங்களுக்கு நல்லதை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். ஏன்? நீங்கள் சொல்லக்கூடியதற்கு மலக்குமார்கள் ஆமீன் சொல்லுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அபூ சலமா அவர்களுடைய ஜனாசாவை பார்த்து கொண்டு என்ன சொன்னார்கள்? அல்லாஹும்ம ஃபிர் லி அபி சலமா வர்ஃபா தரஜதஹு ஃபில் மஹ்தீன் வஅக்லிஃப்ஹு ஃபீ அக்பிஹி ஃபில் காபிரின் வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன் வஃப்ஸஹ் லஹு ஃபீ கப்ரி வனவ்விர் லஹு ஃபீஹி என்று அவருக்கு துஆ சொன்னாங்க. எனவே நாங்க மையத்தை பார்க்கிறோம்டா விளங்குங்க, மையத்தை பார்க்க போறதுக்கு எந்த சிறப்பும் இல்லை, எந்த சிறப்பும் இல்லை. தேடி போய் நெருங்கி கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு மையத்தை பார்க்கணும்ன்ற சுன்னாவோ ஒரு இபாதத்தோ இல்லை. விரும்பினால் போய் பார்க்கலாம். பார்க்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதின மாதிரி இந்த துஆவை என்ன செய்யலாம், எங்களுக்கு ஓதலாம். அந்த அடிப்படையில் மரணித்தவர் பேரை சொல்லி அல்லாஹும்ம ஃபிர் லி அப்துல்லா, அல்லாஹும்ம ஃபிர் லி உஸ்மான், அல்லாஹும்ம ஃபிர் அப்படின்னு லீய போட்டு
பின்னால பேரை போட்டு ரசூலுல்லாஹ் கேட்ட மாதிரி துஆவை கேட்போம். அல்லாஹும்ம ஃகிர் லி அபி சலமா வர்ஃபா தரஜதஹு ஃபில் மஹ்தீன் வக்லுஃபு ஃபி அக்பிஹி ஃபில் காபிரீன் வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன் வஃப்ஸஹ் லஹு ஃபி கப்ரி வனவ்விர் லஹு ஃபீஹி என்று ரசூலுல்லாஹ் துஆ கேட்கிறாங்க. இதை தவிர மையத்தை சுத்தி இருந்து கொண்டு கலிமாக்கள் சொல்லுவதோ சூரா யாசீனை ஓதுவதோ ஆதாரத்துக்கு அப்பாற்பட்ட செய்திகள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. ஒரு ஹதீஸ் வருது, உங்களில் மரண தருவாயில் இருப்பவருக்கு சூரா யாசீனை ஓதுங்கள் என்ற ஒரு ஹதீஸ் வருகிறது. அந்த ஹதீஸை சில அறிஞர்கள் ஹசனுடைய தரத்தில் உள்ள ஹதீஸ் என்றாலும் அது அறிவிப்பாளர் தொடரில் பலவீனமான ஹதீஸ் என்பதுதான் மிக பொருத்தமான முடிவு என்று ஹதீஸ் கலை அறிஞர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பாண்டவர்களே, மரணித்து விட்டால் அந்த இடத்தில் இருந்து கொண்டு யாசீன் ஓதுவதோ திக்ருகள் ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருப்பதோ அப்படி சொல்வது மார்க்கம். அப்படி சொல்லாவிட்டால் ஒரு முசீபத்து அது போன்ற சிந்தனை போக்கு இருக்குமாக இருந்தால் அது மார்க்கத்திலே நூதன செயலை பித்அத் என்ற காரியத்தை செய்த குற்றத்தில் எங்களை கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். அன்பாண்டவர்களே, இப்படி ஜனாசா விழுந்து விட்டால் அந்த ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய பிரதான கடமைகள் 4 இருக்கின்றன. அதிலே குளிப்பாட்டுதல், கஃனிடுதல், தொழுகை நடத்துதல், அடக்கம் செய்தல். இது சாதாரணமாக நாங்கள் அறிந்த விடயம்தான். குளிப்பாட்டுவதை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் மரணித்த நேரம் எப்படி சொன்னார்கள்? இக்ஸில்னஹா ஸலாஸன் அவ் ஹம்ஸன் அவ் அக்ஸர மின் ஸாலிக் இன் ரஅய்துன்ன ஸாலிக். குளிப்பாட்டுகிற நேரம் சொன்னார்கள், நீங்கள் 3 தடவை குளிப்பாட்டுங்கள், 5 தடவை குளிப்பாட்டுங்கள், தேவைப்பட்டால் எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்கள், எண்ணிக்கையை நீங்கள் ஒற்றைப்படையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். எனவே முழு உடம்பும் நலைகிற அளவுக்கு நாங்கள் 1 தடவை ஊற்றினால் அது 1 தடவை, சில நேரம் 4 கோப்பை ஊற்றலாம், 5 கோப்பை ஊற்றலாம். முழு உடம்பும் நலைகிற அளவுக்கு ஒரு தடவை ஊத்திட்டோம்டா எத்தனை கோப்பை ஊத்தினாலும் சரி அது 1 தடவை தான். அதன் பிறகு சவர்க்காரமோ அல்லது இலந்தை இலையை போட்டோ நாங்கள் அந்த மையத்தை என்ன செய்வோம்? தேப்போம். தேய்ச்சதுக்கு பின்னால இன்னொரு தடவை ஊற்றுவோம். அந்த சவுக்காரம் போவதற்கும் அல்லது இலந்தை இலையுடைய சாறுகள் போறதுக்கும் இன்னொரு தண்ணியை ஊற்றினா 2. அதன் பிறகு 3வது ஒரு தடவை ஊற்றி பார்க்கிறோம், போதும்ன்ற நிலை இருக்கும்டா 3ஓடு தொடச்சி எடுத்துடலாம். 3ஓடையும் வலுவழுப்பு போகல, 4வது ஒரு தடவை தண்ணியை ஊற்றுவோம், அதோட போதுமாக்கி கொள்றது இல்லை, 5வது ஊத்தித்தான் போதுமாக்கி கொள்வோம். கடைசியாக ஊற்றக்கூடிய தண்ணீரில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கற்பூரத்தை வஜஅல்ன ஃபில் ஆகிரதி காஃபூரா, கடைசியாக நீங்கள் ஊற்றுகிற தண்ணீரில் கற்பூரத்தை கலந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அன்பாண்டவர்களே, இதுதான் குளிப்பாட்டுற முறை. எப்படி ஆரம்பிக்க வேண்டும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்தஉ பிமயாமினிஹா. நல்லா விளங்கிக்கங்க. அந்த மையத்துடைய ரசூலோட மகளுக்கு தானே சட்டம் சொல்லி கொடுத்தாங்க, அவளுடைய வலது பக்கத்தால் ஆரம்பியுங்கள். வலது பக்கம், இதுக்குத்தான் முதலாவது ஊற்றுவோம். மேலைக்கு ஒரு கோப்பை ஊற்றினோமா, வலது காலோட சேர்த்தி வலது பக்கத்தை தூக்கி இடது பக்கத்துக்கு கீழ் பக்கத்துக்கு ஒரு தண்ணியை ஊற்றுவோம். இந்த பக்கம் முழுக்க நனைஞ்சா இடது பக்கத்துக்கு ஒரு தண்ணியை ஊற்றுவோம் கால் வரைக்கும். திருப்பி கொஞ்சம் தூக்கி முதுகுக்கு பின்னால் ஒரு தண்ணி ஊற்றினா இதுதான் 1 தடவை. இதுதான் 1 தடவை. இதுல ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னொரு வாசகத்தையும் சேர்த்து சொன்னார்கள், வமவாதிஇல் வுதுஇ மின்ஹா, அவளுடைய வுதுவுடைய உறுப்புகளை கொண்டு ஆரம்பியுங்கள். வலது பக்கத்தால் ஆரம்பியுங்கள், அதிலும் வுதுவுடைய உறுப்புகளை கொண்டு ஆரம்பியுங்கள் என்றார்கள். இந்த வாசகத்தை வைத்து ஒரு சில அறிஞர்கள் வுது எடுத்து விட வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னும் பல அறிஞர்கள் வுது எடுக்க தேவையில்ல, முதலாவது வுதுவுடைய உறுப்புகளை கழுகுவோம். வலது பக்கம் இருக்குது, இதுல வலது பக்க முகம், வலது கை, வலது கால், வலது தலைமுடி, இதை ஓடருக்கு முதலாவது கழுவிட்டு தண்ணியை ஊற்றுவோம். இடது பக்கம் கழுகிற நேரம்
இடது பக்க வுதுவுடைய உறுப்புக்கள் முதலாவது தண்ணீரால் நனைத்து விட்டு தண்ணீரை மொத்தமாக ஊற்றுவோம். இதுதான் ஒரு முறை என்று சொன்னார்கள். இன்னும் சில அறிஞர்கள் அவருக்கு முதலாவது வுது எடுத்து விட வேண்டும் என்ற கருத்தை அவருடைய வுதுவுடைய உறுப்புகளை கொண்டு ஆரம்பியுங்கள் என்று சொன்னதை வைத்து முடிவெடுத்திருக்கிறார்கள். அல்லாஹு அலம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான குளிப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது எப்படி சொன்னார்கள்? தொழுகைக்காக வுது எடுப்பது போன்று வுது எடுங்கள் என்றார்கள். தூங்குவதற்கு முன்னால் தொழுகைக்காக வுது எடுப்பது போன்று வுது எடுங்கள் என்றார்கள். அவ்வளவு தெளிவாக ரசூலுல்லாஹ் வுது எடுக்கிற முறையை தூங்குறதுக்கும் கடமையான குளிப்புக்கும் சொன்னாங்க. ஜனாசாவை குளிப்பாட்டுகிற நேரம் இப்தஉன பிமயாமினிஹா, அவருடைய வலப்பக்கத்தால் ஆரம்பியுங்கள், வமவாதிஇல் வுதுஇ மின்ஹா, அதிலுள்ள வுதுடைய உறுப்புகளை கொண்டு ஆரம்பியுங்கள் என்று சொன்னார்களே அல்லாமல் தொழுகைக்கு போன்று வுது எடுத்து விடுங்கள் என்று சொல்லவில்லை என்ற அடிப்படையில் வுது எடுக்கிறது கட்டாயம் இல்லை என்ற பாடத்தை என்ன செஞ்சுக்கங்க, விளங்கிக்கங்க. வுது எடுக்கலண்டா அந்த குறை செஞ்சிட்டோம், குளிப்பாற்றது பரிபூரணத்துவம் இல்லை என்ற அளவுக்கு, வுதுவை கட்டாயப்படுத்துகின்ற அளவுக்கு தெளிவான ஆதாரங்கள் வரவில்லை என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவர் வுது எடுத்து விடுகிறார் என்றால் இந்த ஹதீஸில் அப்படி ஒரு புரிதல் புரிஞ்சு வுது எடுக்கிறாருன்றதையும் என்ன செய்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். கட்டாயப்படுத்தினாலோ அவசியம் என்று சொன்னாலோ, வுது எடுக்காவிட்டால் குளிப்பு பாத்திலாகிவிடும் என்று சொன்னாலோ அதுதான் என்ன, ஹதீஸோடு முரண்படக்கூடிய வாசகம் என்பதையும் நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. இப்படி குளிப்பாட்டினதுக்கு பின்னால பெண்மணியாக இருந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்களோட தலைமுடிய வாரி 3 கொண்டைகள், பின்னல் கொண்டை இருக்குது பாருங்க, 3 கொண்டைகளை போட்டு விடுங்கள். தொங்குற கொண்டை 3க்கு பின்னி ரசூலுல்லாஹ் அதை 2 அப்படி வலது பக்கம் இடது பக்கம் தொங்க விட சொன்னாங்கன்ற செய்தியையும் சில ஹதீஸுகள்ல நாங்க பார்க்கிறோம். இதுதான் குளிப்பாட்டுகிற முறை. இது சாதாரணமாக ஒவ்வொரு மனிதரும் விரும்பினால் குளிப்பாட்டலாம். குளிப்பாட்டுபவருக்கு இப்படி தகமை இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஹதீஸுகள்ல வரல. குளிப்பாற்ற நேரம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு சில விடயம் என்னென்றால், ஒரு கோப்பை தண்ணி எடுப்பாங்க, எடுத்து குடும்பத்தவர்கள கையெல்லாம் தொட்டு 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 எடுத்து கடைசியா ஊத்தி விடுவாங்க. என்னத்துக்கு? குடும்பத்தவர்கள் எல்லாம் சேர்ந்து குளிப்பாட்டினாங்கன்றதுக்கு. கடல் தண்ணீர் எடுத்து வச்சு குளிப்பாட்டணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன, மார்க்க வரம்புக்கு அப்பால் பட்டது. சில இடங்கள்ல சுடு தண்ணியால குளிப்பாட்டினா நல்ல முண்டுவாங்க. அது எதுக்குன்னு சொன்னா நல்லா விளங்குங்க, அதுக்கு சடங்கு சம்பிரதாயம் சொல்லுவாங்கன்னா மார்க்க வரம்பை தாண்டி போயிடும். சில நேரம் சில உறுப்புக்களை நேர்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கும், அதுக்கு சுடுதண்ணியை பாவிச்சால் நல்லம் ஏன்னா அப்ப இலகும் உடம்பு கொஞ்சம். அந்த ஒரு நோக்கத்துக்காக சுடுதண்ணி பாவிக்கிறதாக இருந்தால் அது பரவாயில்லை. இல்லாமல் சுடுதண்ணி தான் பாவிக்க வேண்டும் என்ற வழிமுறையெல்லாம் நபிகளார் காட்டித்தரவில்லை என்கிற ஒரு பாடத்தையும் குளிப்பாற்ற பாடத்துல நானும் நீங்களும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, குளிப்பாட்டி முடிந்த பிறகு அதனை கஃன் செய்ய வேண்டும். இதுல அடிக்கழுகிற ஒரு விடயம் இருக்குது சகோதரர்களே. இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம்டா, ஜனாசாக்களை மிக நீண்ட நேரம் வைக்கிறோம். வைக்கிற நேரம் என்ன நடந்துருண்டா, வயிற்றில் ஏதாவது அழுக்குகள் இருந்தா அது வெளிப்பட பார்க்கும். ஏன் மனுஷனுக்கு கண்ட்ரோல் பண்றோம் இல்லையே. அல் ஐனு விகாஉ ஸஹீஹ்னாங்க ரசூலுல்லாஹ். கண் மனுஷன்ட ஆரோக்கியமா இருக்கும் வரையில முன்பின் துவாரங்கள் அதை பிடிச்சி வச்சுக்கலும். உசுறு போயிட்டா கண் செயல் இழந்துட்டுதுண்டா அந்த கண்ட்ரோலை இழந்துரும். அப்ப மயக்கம் வந்தவருக்கு மலஜலம் போக ஆரம்பிக்கும் பாருங்க, அது மாதிரி உடலுக்குள்ள உள்ளது வெளியே வர ஆரம்பிக்கும். அப்படி ஒரு நிலைமை இருக்கிறதுனால, அடக்குவதற்கு நேரம் எடுக்கிறதுனால என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த மையத்தை குளிப்பாட்டுறதுக்கு முன்னால அதை தூக்கி வச்சு வயிற்றுல உள்ளதெல்லாம் உருகி எடுத்து என்ன செஞ்சிருவாங்க, பின்பகுதியை கழுகி விடுவாங்க. இதுக்குத்தான் அடி கழுவுறதுன்றது. இதையே என்ன செஞ்சிடலாம், குளிப்பாட்டுதல் என்ற கடமையோட செஞ்சு அவரை ஆரம்பத்தில் என்ன செஞ்சிடலாம், குளிப்பாட்டி கஃன் செய்து பார்வைக்கு வைக்கலாம். குளிப்பாட்டிய பிறகு வயிற்றுக்குள் இருந்து அசுத்தங்கள் வெளியாகலாம் என்ற நிலை இருக்குமாக இருந்தால் பின்பக்கத்தில் 2 பஞ்சு துண்டை வச்சிருவோம். அதையும் தாண்டி மலங்கள் வந்திருந்தால் வாசங்கள் வீசக்கூடாதுன்றதுக்காக கழுகோணுமே அல்லாமல் குளிப்பு கடமை
முறிந்து விட்டது என்ற அர்த்தம் என்ன இல்ல. எனவேதான் அந்த அடிக்கழுகுதல் என்ற ஒன்றை வச்சு முதல் கட்டம் வயிற்றுல உள்ளதெல்லாம் உருகி எடுத்து சும்மா அப்படி கிளீன் பண்ணி வைப்பாங்க. ஜனாசாவை தூக்குறதுக்கு முன்னால குளிப்பாட்டி எடுப்பாங்க. இந்த ரெண்டையும் ஒரே கட்டத்தில் செய்யலாம், ரெண்டையும் ரெண்டாக நோக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்ற பாடத்தையும் என்ன செய்து கொள்ள வேண்டும், நானும் நீங்களும் விளங்கி கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் சில நேரம் மனிதர்களுடைய உடம்புள்ளுக்கு இரத்த லீக்குகள் இருந்தா மூக்கால காதால வெளியாகிற நிலை இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும் காதுகளுக்கு இரத்தம் வெளியாகக்கூடிய இடங்களுக்கு பஞ்சுகளை வச்சு அடைச்சிருவோம். ஏன்? அது அந்த ஜனாசாவை அசிங்கமா காட்டிடக்கூடாதுன்றதுக்கு. அப்படி ஒன்றும் இல்லை என்றால் அப்படியெல்லாம் அடைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்ற பாடத்தையும் நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. கஃபன் செய்யறதை பொறுத்த வகையில பொதுவாகவே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபீ ஸலாஸத்தி அபு அஸ்வாபின் 3 புடவைகளை கொண்டு அவர்கள் கஃனிடப்பட்டார்கள். லைஸ ஃபீஹா கமீசுன் வலா இமாமா, அதிலே மேலாடை என்ற ஒரு பகுதியோ தலைப்பாகை என்ற ஒரு பகுதியோ இருக்கவில்லை அப்படின்னு ஆயிஷா நாயகி சொல்ற செய்தி புகாரில வந்திருக்கு. எனவே சுத்தமாக தலையில இருந்து கால் வரைக்கும் மூடக்கூடிய முழு உடம்பையும் கவர் பண்ணக்கூடிய அளவிலான 3 துணிகளை கொண்டு அந்த ஜனாசாவை சுத்திட்டோம்னு சொன்னா ஜனாசாவுக்கு கஃன் செய்யற கடமை முடியுது. தலைப்பாகை தனியாக வைக்க வேண்டும், மேலாடை கீழாடை ஜுப்பா தைக்க வேண்டும், கீழால ஒரு ட்ரௌசர் போட வேண்டும். இதெல்லாம் சடங்குகளும் சம்பிரதாயங்களுமே அல்லாமல் ஹதீஸில் வந்தது அல்ல. 3 புடவைகளை கொண்டு கஃன் செய்யலாம். எந்த அளவுக்கு கஃனை வைத்துக் கொள்ளலாம்? ஒரு மனிதர் உலகத்தில் வாழும் பொழுது விரும்பி ஒரு உடுப்பை உடுக்கிறார், இந்த ஷர்ட்டும் இந்த ட்ரௌசரும் வைங்க. அவர் சொல்றாரு, இது எனக்கு அன்பளிப்பா கிடைச்சது, நான் மௌத்தா போனா என்னுடைய கஃன்ல முதலாவதாக இதை சேர்த்துக்கங்கண்டா அந்த ட்ரௌசரையும் அந்த ஷர்ட்டையும் போட்டே கஃன் செய்யலாம். அதுக்கு மேலால 2 புடவையால சுத்திரலாம், பிரச்சனையே இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய மகள் குளிப்பாட்டப்படுகிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உம்மு அத்தியா ரதியல்லாஹு அன்ஹா பார்த்து குளிப்பாட்டவுடனே என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றார்கள். குளிப்பாட்டி முடிந்தவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கீழாடை அந்த கீழாடை ஒன்றை எடுத்து கொடுத்தாங்க. இத என்ற மகளோட உடம்போட வார கஃன் அதுல வச்சு சுத்துங்கண்டாங்க. அல்லாஹு அக்பர். அந்த அளவுக்கு கூட என்ன செய்யலாம், ஒரு வாப்பா விரும்பினா தன்னுடைய ஒரு சேட்டு தன்னுடைய ஒரு சாரத்தை என்னுடைய மகனுக்கு கஃனுடைய முதல் புடவையா அணிவிப்போம்டா தாராளமா செய்யலாம். இஹ்ராமோடு அணிந்தவர் இஹ்ராம் புடவையோடு என்ன செய்யலாம், அவரை கஃன் செய்யலாம். அதுக்குன்னு வேறு புடவைகள் தேடணுன்ற அவசியம் இல்லை. ஒருத்தர் உம்ராவுக்கு போனாரு, அதுக்கு பாவிச்ச கஃனை எடுத்து வந்தேன்னா உம்ரா புடவை எடுத்து வச்சிருக்கிறாரு, எனக்கு கஃன் செய்யணும், பிழை கிடையாது, தாராளமாக எடுத்து வைக்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நபிகளாருக்கு ஒரு 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 உடுப்பு அன்பளிப்பு செய்யப்படுகிறது, ஒரு மேலங்கி ஜுப்பான்னு சொல்லுவோமே அது மாதிரி. அல்லாஹ்வுடைய தூதர் அதை விருப்பத்தோடு எடுத்துக்கொள்றாங்க. எடுத்துக்கொண்டவங்க அதை அணிந்து கொண்டு பள்ளிக்கு வராங்க. அதை பார்த்து கொண்டிருந்த நபித்தோழர், அல்லாஹ்வின் தூதரே இந்த உடுப்பு நல்லா இருக்குது, எனக்கு தரமாட்டீங்களான்னு கேட்டாங்க. பக்கத்தில் உள்ள தோழர்கள் எல்லாம் கேட்டாங்க, என்னப்பா அல்லாஹ்வுடைய தூதர் விருப்பத்தோடு எடுத்தாங்க, அவர் கேட்டால் கொடுக்காமல் இருக்க மாட்டான்றதும் தெரியும், தெரிஞ்சு கொண்டு கேட்டி என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னாரு, நான் உடுக்கிறதுக்கு அதை கேட்கல, அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பி எடுத்த அந்த துணியை என்னுடைய கஃனாக வைத்துக் கொள்ள ஆசைப்பட்டேன்னுட்டாங்க. ரசூலுல்லாஹ் அதெல்லாம் தடு. முனாஃபிக்குகளுடைய தலைவர் மரணிக்கிற நேரம் வசியத்தை செஞ்சுட்டு போனார், அல்லாஹ்வின் தூதரே நான் மரணித்தால் உங்களுடைய மேலங்கியை எனக்கு கஃனாக அணிவிக்க வேண்டும். அவர் மௌத்தாவினுனே ரசூலுல்லாஹ் அறிவிக்கல, கபூர்ல வச்சிட்டாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் கேள்விப்படுது, ஓடோடி வந்தாங்க. அல்லாஹ்வின் தூதர் அந்த கபரை அப்துல்லாஹ் இப்னு உபை கபர்ல இருந்து வெளியெடுத்தாங்க. புகாரில 1270வது செய்தி. கபர்ல இருந்து வெளியெடுத்து தன்னுடைய எச்சிலை தொட்டவர மேனியில வச்சிட்டு தண்ட மேலங்கியை அவருக்கு அணிவித்து மீண்டும் கபர்ல வச்சாங்கன்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே ஒரு மனிதன் உடுத்த ஆடையை கூட கஃன்ட ஒரு பகுதியாக ஆக்கலாம் என்ற அளவுக்கு கஃன்ன்றது என்ன,
ஒரு சிம்பிள் விடயம்ன்றதை நானும் நீங்களும் விளங்கி கொள்ள வேண்டும். கஃபனுக்கு வெள்ளை துணியை பாவியுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே ஒரு மனிதர் விரும்பிய ஆடையை முதல் ஆடை கஃபனாக ஆக்கினாலும் வெளியில விளங்குற அந்த மூன்றாவது துணியை வெண்மை நிற துணியாக ஆக்கினால் அதுதான் கஃபனுக்குரிய ஒழுக்கம்ன்றதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. அந்த ஆடையை வாங்கி வச்சார் தானே, அது புகாரியில 1277வது செய்தியாக உங்களுக்கு படிக்கலாம். எனவே இப்படி 3 துணிகளை கொண்டு கஃபன் செய்தால் பெண்களுக்கு 5 துணிகள் ஒரு ஹதீஸ் வரும். அந்த ஹதீஸ்களை அறிஞர்களுக்கு மத்தியில் பலவீனம் என்றது பிரபலியமான ஹதீஸ். ஆனா ஷாஃபி மதுஹபில் சட்டம் எடுக்கும் பொழுதோ அந்த ஹதீஸை வைத்துத்தான் எடுத்தாங்க. அதுல பெண்களுக்கு மேலங்கி ஒன்று வரணும், கீழங்கி ஒன்று வரணும், தலைக்கு தனி கவசம் ஒன்று வரணும், 3 அதோட 2 துணிண்டுவாங்க. ஆனா அந்த ஹதீஸ் என்ன பலவீனமான ஹதீஸ். 3 துணி போதும்ன்றதுதான் சஹீஹான ஹதீஸ்ல வந்திருக்கிறது. தலைப்பாகை அவசியம் இல்லை, மேலாடை கீழாடை என்று தைக்க வேண்டிய அவசியம் இல்லை. முழு உடம்பையும் மூடுகின்ற அளவுக்கான 3 துணிகளை கொண்டு கஃபன் செய்தால் கஃபனுடைய கடமை முடிந்துவிடும். ஒரு மனிதன் உலகத்தில் வாழும் பொழுதே தனக்கான கஃபனை தயார் செய்து வைப்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கவில்லை. நபிகளாருடைய அங்கீகாரம் இருக்கிறது என்ற பாடத்தையும் நானும் நீங்களும் புகாரில் வரக்கூடிய 1277வது அந்த நிகழ்வை வைத்து புரிந்து கொள்ள வேண்டும். கஃபன் செய்து விட்டால் அடுத்தது அந்த ஜனாசாவை சுமக்க வேண்டும். தூக்குறதுக்கு முன்னால ஏதாவது சடங்குகள் சம்பிரதாயம் இருக்குதா? இன்னைக்கு என்ன செய்வாங்க, சில ஊருக்கு போனா ஃபாத்திஹாவை ஓதி குல்சூராக்களை ஓதி ஒரு துஆ மஜ்லிஸ் நடத்திட்டு தான் அதை தூக்குவாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரம் எதிலும் வராத. துஆ என்று வரும் பொழுது இபாதத், குர்ஆன் ஓதுதல் என்று வரும் பொழுது ஒரு இபாதத், நன்மை கருதி செய்யப்படுவதனால அது மார்க்கத்தில் புகுத்தப்பட்ட பித்அத் என்ற குற்றத்தில் என்ன செய்துவிடும், எங்களை கொண்டு போய் சேர்த்துவிடும். எனவே அப்படி ஒன்று இல்லை. அதே போன்று இன்றைக்கு என்ன செய்யறாங்க, அங்க ஒரு பயான் நிகழ்ச்சியை வச்சு அந்த மையத்தை தூக்கணும்ன்றாங்க. அன்பாண்டவர்களே, உண்மையிலே குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய மக்கள் பித்அத்துக்கள் நடந்துவிடக் கூடாது, மார்க்கத்துக்கு முரணானது நடந்துவிடக் கூடாது என்பதற்காக இப்படி ஒன்றை கொண்டு வந்தாங்க வீடுகளை பயான் பண்றத. ஆனா நல்லா விளங்கிக்கங்க, நபிகளாருடைய வழிகாட்டலில் மையத்தை தூக்குவதற்கு முன்னால் உபதேசம் செய்து தூக்கிய ஒரு நிகழ்வு இல்லை. எனவே விளங்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா, இந்த பயான செய்யலண்டா பித்அத்துக்கள் செஞ்சிருவாங்க, யாராவது ஒரு கூட்டுதுவா ஓதிடுவாருன்ற நிலைமை இருக்கும்டா அந்த பித்அத்தை இல்லாமலாக்குவதற்கு காரண காரியத்தோடு ஒரு உரை நிகழ்த்தி பித்அத்தை விட்டு தடுத்தால் பிரச்சனை இல்லை. ஆனா நல்லா விளங்கிக்கங்க, எந்த ஒன்றுமே நடக்க முடியாத பித்அத்து இல்லாத சூழ்நிலையில ஒரு பயான வச்சுத்தான் தூக்குவோம்னு விளங்கினா இது நபி வழிகாட்டலுக்கு அப்பால் பட்டது என்கிற பாடத்தையும் ஜனாசாவை சுமத்தல் என்ற பாடத்துக்கு முன்னால விளங்கி கொள்ள வேண்டும். ஜனாசாவை வெறுமனே தூக்குறது தான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதா உதிஅத்தில் ஜனாஸத்து, ஜனாசா வைக்கப்பட்டு வஹ்தமலஹர் ரிஜால், அதை ஆண்கள் சுமந்து விட்டால் அலா அனாகிஹிம், அவர்களுடைய தோள்களில் சுமந்து விட்டால் ஃபஇன் கானத் சாலிஹத்தன், அது நல்ல ஜனாசாவாக இருந்தால் கத்திமூனி கத்திமூனி, என்னை அவசரமா கொண்டு போங்க அவசரமா கொண்டு போங்கன்னு சொல்லுமாம். வஇன் கானத் கைர சாலிஹா, அது கெட்ட ஒரு ஜனாசாவாக இருந்தால் யா வைலஹா ஐன ததுஹபூன பிஹா, இந்த ஜனாசாவை எடுத்துக்கொண்டு நீங்க எங்க போறீங்க, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே என்று அது முழங்கும் அப்படின்றாங்க. அந்த நேரத்தில் மனிதர்களையும் ஜின்களையும் தவிர உள்ள மற்றெல்லா படைப்புகளும் அதை கேட்குது. மனிதர்கள் அந்த முழக்கத்தை கேட்டுவிட்டால் மயங்கி விழுந்து விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்த செய்தி 1314 புகாரில வந்திருக்குது. ரசூலுல்லாஹ் ஜனாசாவை சுமந்து விட்டால் அது என்ன சொல்லுதுன்னு சொன்ன ரசூலுல்லாஹ், அது நல்ல ஜனாசாவோ கெட்ட ஜனாசாவோ நீங்க துஆ கேட்டு கொண்டு போங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு தேடி கொண்டு போங்க, ஜிக்ரு சலவாத்தோட போங்கன்னு எந்த ஒரு வழிமுறையையும் ரசூலுல்லாஹ் காட்டித்தரல்ல. பன்னீரை வீசி கொண்டு போங்க, பூவை தூவி கொண்டு போங்க, இதெல்லாம் முஸ்லிம்களோட கலாச்சாரம் அல்ல, ரசூலுல்லாஹ் காட்டி தந்ததல்ல. எனவே இது போன்ற நிகழ்வுகள் நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டும். ஜனாசாவை சுமந்து செல்கிற பொழுது விளக்குகள் சுமந்து செல்வதை ஷாஃபி மதுஹப் அறிஞர்கள் கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். சடங்குக்கும் சம்பிரதாயத்துக்கும் விளக்கு தூக்குறது,
அன்பார்ந்தவர்களே, அதுபோன்று இன்றைக்கு திக்ரு சலவாத்துகளோடு தான் ஜனாசாவை சுமந்து செல்ல வேண்டும் என்றால் அது நபி வழியில் இல்லாத மார்க்கத்தில் புகுத்தப்பட்ட பித்அத்தான காரியம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜனாசாவை சுமந்து கொண்டு செல்கிற நேரம் ஜனாசாவுக்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்கள் ஜனாசாவை சுமந்து சென்றால் அதனுடைய வலது பக்கத்தாலோ அதனுடைய இடது பக்கத்தாலோ அதற்கு முன்னாலோ அதற்கு பின்னாலோ நீங்கள் போங்கள் என்று சொன்னார்கள். சில நேரம் நாங்கள் என்ன தெரியுமா செய்கிறோம்? ஜனாசாவை பின்துயர்தல் என்பதற்காக ஜனாசாவை முன்னால விட்டுட்டு எல்லாரும் பின்னால போக ரெடியாகிறது. அன்பார்ந்தவர்களே, ஜனாசாவை பின்துயர்தல் என்ற அர்த்தம் பின்னால போறன்றதல்ல, ஜனாசாவோட போறது, ஜனாசாவோட போறது. எனவே நாங்க வீட்டுல இருந்து முன்னாலோ பின்னாலோ வலதாலோ இடதாலோ ஜனாசாவோடு சம்பந்தப்பட்டு போறதுதான் ஜனாசாவை பின்துயருதல். எனவே ஜனாசாவை முன்னால விட்டு பின்னாலதான் போகணும்ன்றது என்ன? எந்த ஹதீஸிலும் தெளிவாக வந்ததல்ல. ஹதீஸ தவறா புரிஞ்சிட்டோம். எப்படி? ஜனாசாவை பின்துயர்ந்தால் என்றதை வச்சு அப்படி விளங்கினோம். அனஸ் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஜனாசாவை தயார் செய்து விட்டால் வம்ஷி பைன யதைஹா வ கல்ஃபஹா, அதற்கு முன்னாலும் போ பின்னாலும் போ, வஅன் யமீனிஹா வஅன் ஷமாயிலிஹா, அதனுடைய வலப்பக்கத்தாலும் போருங்கள் இடது பக்கத்தாலும் போங்கள். ஹதீஸ சரியாக விளங்கப்படுத்தின விளக்கத்தை பார்க்கிறோம். எனவே ஜனாசாவோட போக வேண்டும். சில பேர் என்ன தெரியுமா செய்வாங்க? மையத்தூட்டுக்கு வந்து சலாமதி இதெல்லாம் கொடுத்துட்டு நேர காலத்தோட போய் பள்ளியில உட்கார்றது. இது வல்ல முறை. ஜனாசாவோட போகணும். இதான் பின்துயர்தல்ன்றது. வலதா இடதா முன்னா பின்னா அது பிரச்சனை அல்ல. ஜனாசாவோட நான் போறேன் என்ற அடையாளத்தோடு என்ன செய்ய வேண்டும்? போக வேண்டும். இந்த ஒரு பாடத்தையும் நானும் நீங்களும் மறந்து விடாமல் ஜனாசாவுடைய கடமைகளில் ஒரு பகுதியில விளங்கி கொள்ள வேண்டும். பள்ளியில கொண்டு போய் அல்லது தொழுவிக்கிற இடத்துல கொண்டு போய் வைத்து விட்டால் பள்ளியில தான் தொழுவிக்க வேண்டும் அவசியம் இல்லை, கடமை இல்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மையவாடியில ஜனாசா தொழுது இருக்கிறாங்க, பள்ளியிலையும் தொழுது இருக்கிறாங்க, சஹாபாக்கள் வீட்டுகளையும் தொழுது இருக்கிறாங்க. பள்ளியில தான் தொழுவிக்க வேண்டும் அவசியமே இல்லை. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே ஜனாசாவை எந்த இடத்தில் தொழுவித்தால் வசதியோ அந்த இடத்தில் தாராளமாக தொழுவிக்கலாம் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெண்மணிகளுக்கு தொழ முடியுமா முடியாதா? தாராள உரிமை இருக்கிறது, தாராள உரிமை இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பின்னால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்றாங்க? சஅத் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்த நேரம் சொல்றாங்க, அந்த ஜனாசாவை பள்ளிக்கு கொண்டு வாங்க அப்படின்றாங்க. ஏன்? நாங்க தொழணும் உண்டு. உடனே அந்த சுமந்து கொண்டு போனவங்க என்ன செய்யறாங்க? பள்ளியில ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழுவிச்ச இடம்ன்ற ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல கொண்டு போய் வைக்க ரசூலுல்லாஹ்வோட மனைவிமார்கள் எல்லோரும் ஜனாசா தொழுதாங்க. தொழுதுட்டு சூய் கொண்டு போயிட்டாங்க. போனதுக்கு பின்னால கொஞ்சம் பேர் கதைச்சிக்கிறாங்க, பாருங்களேன் பள்ளியுள்ள கொண்டு வச்சு ஜனாசா தொழுவிச்சாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஆயிஷா நாயிட காதுல கேட்கும் பொழுது சொன்னாங்க, நபிகளாருடைய சுன்னாவை மனிதர்கள் இவ்வளவு வேகமாக மறந்து விட்டார்களா? நபிகளார காலத்துல நாங்க யாரு? ரசூலோட மனைவிமார் இதே மஸ்ஜிதுல சஹலுக்கும் சுஹைலுக்கும் ஜனாசா தொழுகையில கலந்து கொண்டோமே அப்படின்னு சொன்ன செய்தியை பார்க்கிறோம். எனவே பெண்மணிகள் விரும்பினால் தாராளமாக ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்ளலாம். பள்ளிகள்ல வாரத்துக்கு அனுமதி இல்லையா? பள்ளியில தான் தொழுவிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. எங்கட வீடு வசதியா இருக்குது, எங்கட முற்றவெளி வசதியா இருக்குதுண்டா ஆண்கள் பெண்களாக இருந்து தாராளமாக ஜனாசா தொழுகையை தொழுவித்து விட்டு ஜனாசாவை சுமந்து கொண்டு நேரடியாக மையவாடிக்கு கொண்டு போகலாம் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பார்ந்தவர்களே, ஆண்களும் தொழலாம் பெண்களும் தொழலாம் என்கிற அளவுக்கு ஜனாசா தொழுகையில் இஸ்லாம் அனுமதி தந்திருக்கிறது. இந்த ஜனாசா தொழுகையை பொறுத்த வகையில பள்ளியில கொண்டு வந்து வைத்தால் குல்சூராக்களை ஓதுவது, ஃபாத்திஹாக்களை ஓதிக்கொண்டிருப்பது, திக்ரு ஸலவாத்து செய்வது, இதுவெல்லாம் இபாதத்துக்களை கொண்டு வந்து சேர்க்கிற விடயம். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி ஒரு வழிமுறையை காட்டித்தரல. பித்அத் என்று வந்துவிட்டால் அதுல நாங்க எப்படி இருக்கோம்ன்றதை நான் பின்னால சொல்றேன். இதையெல்லாம் கண்டுகொண்டு நீங்க செய்யறதையெல்லாம் செய்யண்டு இருக்கிறதல்ல. பித்அத்துக்கு எதிராக ஒரு மனிதன் ஒன்றில் அதிகாரம் இருந்தால், வாப்பாட மையித்து மகனாக இருக்கிறார், கையாள தடுக்கிற அதிகாரம் இருந்தால் கையாள தடுக்கணும். நாவால எச்சரிக்கை செய்கிற அதிகாரம் இருந்தால் அவர் இது பிழை
இது இல்லைன்னு சொல்லணும். இல்லையா ஃபபி கல்பி, அவர் உள்ளத்தால வெறுத்து ஒதுங்க வேண்டும். இதுதான் ஈமான்ட கடைசி படித்தரம்ண்டாங்க. மையத்தை கொண்டு போய் வச்சு சுன்னா அடிப்படையில் அடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. உள்ள பிதுஅத்தெல்லாம் செய்கிறாங்க. நாங்களும் போய் முன்சஃபில் நின்றுக்கிட்டு இருக்கிறது இல்லை. அதை வெறுத்து புறக்கணிச்சு போய் ஒதுங்கி இருக்கணும். நாங்கள் எங்களோட காதுகளுக்கு கேட்காத அளவுக்கு ஒதுங்கி இருக்கணும். அந்த பிதுஅத்தெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால அல்லாஹு அக்பர்ன்னு சொல்லுவாங்களே, அதுக்குத்தான் போகணும். நாங்கள் அப்படி போகணும்னால் நல்லா விளங்குங்க, பிதுஅத்துக்கள் என்பது பாவம். ஜனாசா தொழுகை என்பது ஃபர்து கிஃபாயா, ஃபர்து ஐன் அல்ல. சமூகத்தில் யாரோ ஒருத்தர் தொழுதாலும் கடமை முடிஞ்சிடும். எனவே ஃபர்து கிஃபாயாவை செய்ய போய் பிதுஅத்துக்கள் அங்கரிச்சு குற்றவாளியாக இடப்படாது. இதுல மிச்சம் கவனமா இருக்கணும். எனவே பிதுஅத்து நடக்குதுன்னு விளங்குதா தூர இருப்போம். தொழுது முடிஞ்சு துவா ஓத ஆரம்பிக்கிறாங்க, யாசின் ஓத ஆரம்பிக்கிறாங்க. சலாம் கொடுத்தோமா எங்கட பாட்டில் வெளியே போக வேண்டியதுதான். எந்த இடத்துல போய் நின்றா பிதுஅத்து காதுல விழாதோ அந்த அளவுக்கு போக வேண்டும். பிதுஅத்தை வெறுக்கிறோம், புறக்கணிக்கிறோம் என்று உள்ளத்தால வெறுத்து அந்த இடத்திலிருந்து ஒதுங்கி போக வேண்டும்ன்ற பாடத்தை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. ஜனாசா தொழுகை என்பது 4 தக்பீர்களை கொண்டது. 4 தக்பீர்களை கொண்டது. அந்த தக்பீரை ஆரம்ப தக்பீர் நல்லா விளங்குங்க. ஆரம்ப தக்பீர் காது சோனை வரையில அல்லது தோல் வரையில கையை தூக்கி ஆரம்ப தக்பீருக்கு என்ன செய்யறது? அல்லாஹு அக்பர் என்று கையை தூக்கி இடதின் மீது வலத வைக்கிறது. இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில கருத்து வேற்றுமை இல்லாத இஜ்மான்ற அளவுக்கு ஏகோபித்த முடிவுள்ள ஒரு மஸ்அலா. முதலாவது தக்பீரை தாண்டி அடுத்த 3 தக்பீர்களுக்கும் கையை காது வரையில தோல் வரையில தூக்க வேண்டுமா இல்லையான்றது கருத்து வேற்றுமைக்குள்ள மஸ்அலா. அதுல ஹம்பலி மதுஹபு, ஷாவி மதுஹபு, அந்த 2 மதுஹபுலையும் தூக்க வேண்டும் என்றார்கள். மாலிகி மதுஹபு, ஹனவி மதுஹபு தூக்க தேவையில்லை என்றார்கள். அன்பாண்டவர்களே, இதுல தெளிவாக பேசுற அளவுக்கு ஹதீசுகள் வரல. இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு தக்பீருக்கும் கையை தூக்குவாங்கன்ற சில செய்திகள் முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா போன்ற ஹதீஸ் கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது இஜ்திஹாதுக்கு உட்பட்ட மஸ்அலா. இது இஜ்திஹாதுக்கு அப்பாற்பட்ட மஸ்அலா அல்ல. நபித்தோழர்களுடைய இஜ்திஹாதுடைய முடிவுகளுக்கு தெளிவான ஆதாரம் இல்லை என்றால் எடுக்க வேண்டும்ன்ற அவசியம் இல்லை. அதனால யாராவது அந்த நபித்தோழர்களுடைய கூற்றுக்களை எடுத்து செய்தால் பித்அத் என்று சொல்ல மாட்டோம். பித்அத் என்று சொல்ல மாட்டோம். ஆரம்ப தக்பீருக்கு தூக்குறது கட்டாயம். அதுக்கு பிறகு தூக்குறதுக்கு ரசூலுல்லாஹ் இருந்த ஆதாரம் வரலன்னு விரும்பினவங்க என்ன செய்யலாம்? அந்த அடிப்படையில் செய்யலாம்ன்ற பாடத்தை மறந்துடக்கூடாது. தக்பீர்கள்ட விஷயத்துல ஆரம்ப தக்பீருக்கு பின்னால ஒரு மனிதர் ஒரு தக்பீரை விட்டு விட்டு சலாம் கொடுத்து விட்டார் என்றால் என்ன செய்ய வேண்டும்? சலாம் கொடுத்த உடனே, சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னால இமாமுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். ஏன் 4 தக்பீர் தான் தொழுகன்றது, ருக்குன்ல உண்டு. மாமுங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். மாமுங்கள் ஞாபகப்படுத்தாம சலாம் கொடுத்துட்டார் என்று சொன்னா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க புகாரில வருது, ஒரு நாள் தொழுவிக்கிற நேரம் 3 தக்பீர்ல சலாம் கொடுத்துடுறாங்க. உடனே பின்னால் உள்ளவங்க ஞாபகப்படுத்தும் பொழுது இன்னொரு தக்பீரை கட்டி சலாத்தை கொடுத்தாங்க. இவ்வளவுதான். ஒரு தக்பீர் மறந்தால் மறந்த தக்பீரை உடனடியாக கட்டி சலாம் கொடுத்தால் என்ன முடிந்தது? அது முடிந்து விடும். ஒருவர் தாமதித்து வருகிறார், 2 தக்பீர் முடிஞ்சு 3 தக்பீர் முடிந்து விட்டன, என்ன செய்ய வேண்டும்? அவர் இமாமோடு எந்த தக்பீரை அடைந்து கொண்டாரோ அந்த தக்பீரிட அவர முதலாவது தக்பீராக எடுத்து சூரத்துல் ஃபாத்திஹா இமாமோட 2 கிடைச்சது, அடுத்ததுல சலவாத்து சொல்லி இமாம் தக்பீர் சலாம் கொடுத்ததுக்கு பின்னால 3வது தக்பீர் அவர் கட்டி என்ன செய்வார்? துஆவை ஓதிட்டு 4வது தக்பீரை சொல்லி சலாம் கொடுப்பார். இதுதான் தக்பீர் தவறுற அளவுக்கு பிந்தி வந்தவங்களுக்குள்ள சட்டம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒருவர் தக்பீரை மறந்தாரு, யாருமே ஞாபகப்படுத்தல, அப்படியே போயிட்டான்றாலும் அவரோட தொழுகை என்ன செய்யாது? பாத்திலாவாது. அவர் ஃபர்து கிஃபாயான்ற அடிப்படையில் தொழுகையை நிறைவேற்றிய நன்மை கிடைக்கும். யாருமே ஞாபகப்படுத்தவில்லை என்றால் அதையும் நானும் நீங்களும் தக்பீர்களுடைய விடயத்தில் விளங்கி கொள்ள வேண்டும். எனவே ஒரு தக்பீர் இமாம் விட்டுட்டாருண்டா டென்ஷன் ஆக தேவையில்ல, உடனே ஞாபகப்படுத்தி
இன்னொரு தக்பீரை சொல்லி என்ன செய்ய வேண்டியதுதான், சலாம் கொடுக்க வேண்டியதுதான். இந்த 4 தக்பீருக்கு பின்னாலையும் என்ன சொல்ல வேண்டும்? இன்னைக்கு பள்ளிகள்ல நடக்கக்கூடிய ஒரு பித்அத்து தான் நியத்து முறையை சொல்லி கொடுக்கறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜனாசா தொழுகைக்கு ஒரு நியத்து முறையை காட்டி கொடுக்கல. ஷாஃபி மதுஹப்ல ஷாஃபி இமாமோ நவவி இமாமோ யாரும் காட்டி கொடுக்கல. என்ன சொன்னாங்க? உள்ளத்துல நினைக்க வேண்டிய அந்த எண்ணத்தை வாயால சொன்னா நல்லமுண்டாங்க, அவ்வளவுதான் சொன்னாங்க. ஆனா இவங்க ஒரு வாசக முறையை உருவாக்கி வைத்துக் கொண்டு 4 தக்பீர்களை கொண்ட ஜனாசாவுடைய தொழுகையை கிபிலாவை முன்னோக்கி மாமுமாக தொழுகிறேன் ஒரு முறை என்ன செய்யறாங்க, பள்ளிகள்ல சொல்லி கொடுக்கறாங்க. இது ஷாஃபி மதுஹபுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விடயம்ன்றதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. நியத்துன்றது என்ன? நாங்க அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம். எதுக்கு வந்திருக்கிறோம்? ஜனாசா தொழ வந்திருக்கிறோம். எத்தனை தக்பீர்? 4 தக்பீர். இதெல்லாம் உள்ளத்தில் ஏந்தியவர்களாக அல்லாஹு அக்பர் என்ற அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம் என்ற எண்ணத்தோட தக்பீர் சொன்னா என்ன, கடமை முடிஞ்சு. முதலாவது தக்பீருக்கு பின்னால சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவோம். இஸ்லாமிய அறிஞர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை மௌனமாக ஓதுவதுதான் நபி வழின்றத ஹதீஸுகளை வச்சு சொல்றாங்க. வெளிப்படையா ரசூலுல்லாஹ் ஓதியதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவங்க ஒரு நாள் சத்தம் போட்டு ஓதுறாங்க. ஓதிட்டு என்ன காரணம் சொன்னாங்க? இது சுன்னா என்பதை கற்றுத்தருவதற்காக செய்றாங்க. எனவே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுற சட்டம் தெரியாத ஒரு சமூகத்துல தொழுவிக்கிறோம்டா கொஞ்சம் சத்தம் போட்டு ஓதி இது சுன்னான்றதை காட்டலாம். எல்லாரும் தெரிஞ்ச மக்கள் தான் இருக்கிறாங்கண்டா மௌனமாக ஓதுவதுதான் ஜனாசா தொழுகையில் சுன்னான்றதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. 2வது தக்பீர் சொன்ன பிறகு நபிகளார் மீது சலவாத்து சொல்ல வேண்டும். எங்கெல்லாம் சலவாத்து என்று வருகிறதோ அந்த இடத்துல நாங்கள் விளங்க வேண்டியது அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையில் வரக்கூடிய சலாத் இப்ராஹிமியாவை காட்டி கொடுத்திருக்கிறாங்க. எனவே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இது சில வார்த்தை வித்தியாசங்களோடு இதுதான் ஸலவாத்தா வந்திருக்கு. இதுல சில வார்த்தை வித்தியாசங்கள் வந்திருக்கு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் இது மட்டும் வரல. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலை இது மட்டும் வரல. இந்த சலாத் இப்ராஹிமியால ஒரு சில வார்த்தைகள் கூடி குறைஞ்சி வந்திருக்கிறதே அல்லாமல் ஒரு முஃமின் யாருக்கு துவா கேட்கிறது சலவாத்துண்டா, தன்னை இந்த உலகத்துல முஸ்லிமா வாழ்றதுக்கு வழிகாட்டிட்டு போன எனக்காக உயிர் கொடுக்க தயாரான அந்த நபிக்கு கேட்கிற துஆ. இதுல முஸ்லிம் சமூகத்தை நாங்க பலவீனப்படுத்திடக்கூடாது. பலவீனப்படுத்தக்கூடாதுண்டா என்ன செய்யணும்? ஜனாசா தொழுகைக்கு வார ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு நாள் 5 நேர தொழுகையிலையும் சலவாத்தை சொல்றது என்ன, 2வது அத்தஹியாத்துல முக்கியமான கடமையில் உண்டு. எனவே அதை பொடுபோக்கு செய்கிற அளவுக்கு விரும்பினதை சொல்லிக்கோங்கோன்னு இடம் கொடுக்க கூடாது. எனவே நாங்க விளங்கணும், ஏண்ட நபிக்கு ஜனாசா தொழுகையில நான் சலவாத்து சொல்லணும். சலாத் இப்ராஹிமியாவை பாடமாக்குங்க. அது தெரியாண்டா உங்களோட கடமையான தொழுகையிலேயே நீங்க என்ன செய்றீங்க, பொடுபோக்கு செய்றீங்கன்றதை மறந்துடக்கூடாது. 2வது தக்பீருக்கு பின்னால நபிகளாரின் மீது நபிகளார் காட்டி தந்த பரிபூரணமான சலவாத்தை சொல்லிக் கொள்றது. 3வது தக்பீருக்கு பிறகு அந்த ஜனாசாவுக்காக நாங்க துஆ கேட்க வேண்டும். அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி மத்கலஹு வக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத் வனக்ஹி மினல் ذுனூபி வல் خطايا كما ينقى الثوب الأبيض من الدنس اللهم أبدله دارا خيرا من داره وأهلا خيرا من أهله وزوجا خيرا من زوجه. இந்த துஆ ரசூலுல்லாஹ் ஒரு ஜனாசாவுக்கு ஓதுறாங்க. பக்கத்தில் உள்ள நபித்தோழர் என்ன ஆசைப்பட்டாரு, இந்த ஜனாசாவாக நான் இருந்திருக்கலாமே என்று ஆசைப்படுற அளவுக்கு விசாலமான அர்த்தம் உள்ள துஆ. எனவே இதை தெரியாம நானும் நீங்களும் இருக்கேன். அது ஏன்? ஜனாசான்றது உண்டோ, என் வாப்பாக்கு தொலை போறேன், உம்மாக்கு தொலை போறேன், நானா தம்பிக்கு தொலை போறேன், என் நண்பனுக்கு தொலை போறேன், ஒரு முஸ்லிமுக்கு தொலை போறேன். இந்த துஆ தெரியலண்டா நானும் நீங்களும் மிகப்பெரிய கை சேதம்தான். இதுல நாங்க பொடுபோக்கு செய்யக்கூடாது. அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹமு சொல்லிக்கொண்டால் போதும் மக்களை பழக்கிடக்கூடாது. பாடமாக்குங்க, இதை நடைமுறைப்படுத்துங்க. இதுதான் சுன்னா. இதை செஞ்சிட்டு
உங்களுக்கு விரும்பின துஆவை கேளுங்க, பிரச்சனை இல்லை. அல்லாஹும்ம குஃபிர் லி ஹய்யினா வ மையித்தினா வ ஷாஹிதி வ காயிபினா வ தக்கரினா வ உன்சானா அல்லாஹும்ம மன் அஹ்யைதஹு மின்னா ஃபஅஹ்யிஹி அலல் இஸ்லாம் வ மன் தவஃபைதஹு மின்னா ஃபதவஃபஹு அலல் ஈமான் அல்லாஹும்ம லா தஹரிம்னா அஜ்ரஹு வ லா தஃப்தின்னா பஅதஹு. இதுவும் ஜனாஸால 3வது தக்பீருக்கு பின்னால சொல்ற துஆ. எதெல்லாம் பாவ மன்னிப்பு தேடுறதுக்குண்டு ரசூலா ஜனாஸா தொழுகையில சொல்லி தந்தாங்களோ அதை முதன்மைப்படுத்துங்க. அதை விட டைம் இருந்தா உங்களுக்கு விரும்பின பாவ மன்னிப்புக்குரிய துஆவை என்ன செய்யலாம், கேட்டுக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. 4வது தக்பீருக்கு பின்னால சலாம் கொடுக்கிறது தான் இருக்குது. அன்பார்ந்தவர்களே, சில பள்ளிகள் என்ன பண்றாங்க, 4வது தக்பீருக்கு பின்னால அல்லாஹும்ம லா தஹரிம்னா அஜ்ரஹு வலா தஃப்தின்னா பஅதஹுன்னு ஒரு துஆவை சொல்லிக்கோங்கன்றாங்க. நல்லா விளங்குங்க, இப்படி தனி ஒரு துண்டு துஆ வரல. அல்லாஹும்ம குஃபிர் லி ஹய்யினா வ மையித்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா அந்த துஆவுடைய கடைசி வாசகம் தான் அல்லாஹும்ம லா தஹரிம்னா அஜ்ரஹு வலா தஃப்தின்னா பஅதஹு. அதை துண்டை மட்டும் எடுத்து இது 4வது தக்பீருக்கு பின்னால சொல்றன்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. 4வது தக்பீருக்கு பின்னால நேரம் இருந்தா துஆ கேட்கலாம், பிழை இல்லை. சலாம் கொடுக்கிறது சுன்னா. சலாத்தை பொறுத்த வகையில தொழுகையில கொடுக்கிற மாதிரி 2 சலாம் கொடுக்கலாம்ன்றதுக்கும் ஆதாரம் இருக்குது, 1 சலாம் கொடுக்கலாம்ன்றதுக்கும் ஆதாரம் இருக்குது. இந்த 2ம் இஜ்திஹாதுக்கு உட்பட்டதுன்றதை விளங்குங்க. அதுல அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்ற ஒரு துண்டை சேர்த்து சொல்லுவாங்க. இந்த வபரகாத்துஹு ஜனாஸா தொழுகையில சொல்றதுக்கு வந்திருக்கிற செய்தி பலவீனமான செய்தி, சஹீஹான ஹதீஸ்ல வரல. அல்லாஹு அலம். இதுதான் ஜனாஸா தொழுகன்றது. இதுல ஒரு ஆண் ஜனாஸாவாக இருந்தா அல்லாஹும்ம குஃபிர் லஹு வர்ஹம்ஹுன்றதும், பெண் ஜனாஸாவாக இருந்தா அல்லாஹும்ம குஃபிர் லஹா வர்ஹம்ஹான்றதும் இப்படி ஒரு சப்ஜெக்டை பேசுறாங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, குர்ஆன் சுன்னாவை தெளிவுபடுத்தக்கூடிய அறிஞர்கள் சொல்லக்கூடியது என்னண்டா, முன்னால வச்சிருக்கிறது ஆண் மையித்தா பெண் மையித்தாண்டு அவங்க பேசவே இல்லை. நல்லா விளங்கிக்கங்க. ஒரு ஆண் மையத்துக்கு கூட அல்லாஹும்ம குஃபிர் லஹான்னு கேட்டா அது பிழை அல்ல. நல்லா விளங்குங்க. அவங்க அந்த மசாலாவை பார்க்கறது எப்படின்னு சொன்னா, அல்லாஹும்ம குஃபிர் லஹூண்டா அதனுடையது சொன்னா என்ன தெரியுமா, மையத்துன்ற அரபு சொல். அல்லாஹும்ம குஃபிர் லிஹாதல் மையிதி. அல்லாஹும்ம குஃபிர் லஹாண்ட அர்த்தம் என்ன தெரியுமா, அந்த பொடிக்கல்ல. அல்லாஹும்ம குஃபிர் லிஹாதிஹில் ஜனாஸதி. அரபுல 2 சொல்லிக்கு, ஜனாஸான்னு சொல்லுவோம், மையித்துன்னு சொல்லுவோம். அரபுல மையித்துன்ற சொல் ஆண்பால் சொல்லு, ஜனாஸான்ற சொல்லு பெண்பால் சொல்லு. இதை பார்த்து லமீர் மீட்டலாமா ஏலாதாண்டு தான் அறிஞர்கள் கருத்து வேற்றுமைப்பட்டாங்களே அல்லாமல் முன்னுக்கு இருக்கிற பொடி ஆண்பாலா பெண்பாலான்னு பார்க்கணும்னு சொல்லலை யாரும். எனவே இதை புரிஞ்சிகல்லாம பெண் மையித்து வந்தா அல்லாஹ் மகுஃபிர் லஹான்னு சொல்லுங்கன்னு என்ன செய்யறாங்க, சொல்லி கொடுக்கறாங்க. உண்மையிலே அல்லாஹும் மகுஃபிர் லஹூன்றது தான் ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்தது. ஒரு பெண் மையித்தாக இருந்தால் அல்லாஹும் மகுஃபிர் லஹூன்னு கேட்கறது தான் ரசூலுல்லாஹ் வித்தியாசப்படுத்தினாங்கிறதுக்கு ஆதாரம் வரல. நல்லா விளங்குங்க. அல்லாஹும் மகுஃபிர் லஹான்னு கேட்கறதுனால தொழுகை பாத்திலாக போறதில்லை. ஆனா லஹான்றது முன்னால் உள்ள பொடியை பார்த்து வந்த இலக்கணம் அல்ல. எதுக்கு வந்த இலக்கணம்? அல்லாஹு மக்ஃபிர் லிஹாதிஹில் ஜனாஸதி, ஜனாஸத்ன்ற அரபு சொல்லுக்கு வந்து அறிஞர்கள் இந்த மசாலாவை பேசி இருக்கிறாங்க. இது விளங்காம ஆம்புல மையத்துண்டா ஹூண்டுங்க, பெண் மையத்துண்டா ஆண்டுங்கண்டா இது ஆண் பால் பெண் பாலை நோக்கி மீட்டக்கூடிய ஒரு வார்த்தை அது. எனவே இந்த வித்தியாசத்தை விளங்கி கொண்டு எந்த ஜனாஸா வந்தாலும் அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹமு, அல்லாஹும் மக்ஃபிர் லி ஹய்யினா வ மையித்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா. இந்த துஆவை கேட்டா எப்படி ஆண்பால் பெண்பால் மாத்திர யாருக்கால் மாத்தேலுமா? யாருக்கால் மாத்த மௌலவிமார்க்கே மாத்த கஷ்டம் இல்லைச்சா உங்களுக்கு? ஆண்பால் பெண்பால் அல்லாஹும் மக்ஃபிர் லி ஹய்யினா வ மையித்தினா பொம்பளை எப்படி கேட்கிற? இலக்கணம் தெரியாட்டி ஜனாசா தொலைலா போயிட்டு வந்துடும். அப்படி அல்ல. ரசூலுல்லாஹ் காட்டி தந்த அதே துஆவை ஓதிட்டோம்டா ஆண் பாலோ பெண் பாலோ அவர்களுக்கு சேர வேண்டிய நன்மை சேரும்ன்றதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. ஜனாசா தொழுகை முடிந்தால்
ஜனாசாவை சுமந்து கொண்டு சென்று அடக்குகிற ஒரு கடமை இருக்கிறது. அதை வச்சு கொண்டு குல்சூராக்களை ஓதுறதோ, கூட்டுதுவா மஜ்லிஸுகள் நடத்துறதோ, அல்லது திக்ரு மஜ்லிஸுகள், ஹதரா மஜ்லிஸுகள், ராத்திப் மஜ்லிஸுகள் நடத்துறதோ நபிகளாருடைய சுன்னாவுக்கு அப்பாற்பட்ட பித்அத்தான வழிமுறைகள் என்பதை நானும் நீங்களும் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். மையவாடியில கொண்டு போய் ஜனாசாவா அடக்கம் செய்கிறது. அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கபருள்ளுக்கு நல்லா விளங்குங்க, கபரை வெட்டி ஒரு உடம்ப வைக்க ஏழுமான அளவுக்கு சின்ன ஒரு லாச்சி மாதிரி தோண்டி அதுலுக்கு பொடியை வச்சு பொடியோட படுற அளவுக்கு கல்லை அடுக்கி மண்ணை போடுறது தான் லஹ்துல அடக்கிறதுன்றது. சில நபித்தோழர்கள் வசியத்து செஞ்சிட்டு போனாங்க, என்ன, நான் மரணித்து விட்டால் நபிகளால் அடக்கம் செய்யப்பட்டது போன்று பிள்ளை குழியில் அடக்கம் செய்யப்பட வேண்டும். புள்ள குழிண்டா என்ன, பெரிய குழியை தோண்டி அதனுடைய வலது பக்க மூலையில பொடிக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன குழியை தோண்டி அதுலுக்கு பொடியை வச்சு பொடியோட கல் அடுக்கிடுவாங்க, அடுக்கி மண்ணை போடுவாங்க. இந்த முறையை எங்கட பூமி மண்ணுல செய்ய இயலும் என்றால் இதுதான் ஜனாசாவா அடக்கிறதுக்கு மிக பொருத்தமான முறை. எங்கட மண் சொஃப்டா இருக்கிறதுனால, இடிந்து விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால பெரிய குழியிலேயே அடக்கிறோம், பிழை இல்லை. ஆனால் ரசூலுல்லாவுடைய சுன்னா, சஹாபாக்கள் பல பேர் வசியத்து செய்த ஒரு முறை என்ன, முடிஞ்சா எங்கட உம்மாக்கு, எங்கட வாப்பாக்கு, எங்கட நானா தம்பிக்கு லஹ்துல அடக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம். எப்படி, பெரிய குழியை தோண்டுவோம், பெரிய குழியை தோண்டி அதனுடைய வலது பக்க மூலையில் பொடிக்கு ஏற்ற மாதிரி குழியை தோண்டி அப்படியே பொடியை வலது பக்கம் திரும்பின மாதிரி அப்படியே இறக்கி விடுறது. இறக்கி விட்டு பொடியோட கல்லை அடக்கி எல்லா மண்ணையும் அதிலே போட்டுடலாம். இப்போ என்ன தெரியுமா நடக்குது, பெரிய குழியை தோண்டி 4 அடிக்கு மேலே பலகையை வச்சிடுறோம். உள்ள மண்ணெல்லாம் போட்டு ஒரு மழை வந்தோடனே மண்ணு பாரமாவிடுது, பல உடஞ்சு கூட அப்படியே என்ன செஞ்சிடுது, கீழே போயிடுது. விளங்குதா உங்களுக்கு? புள்ள குழியை தோண்டி அதில் பொடியை வச்சுட்டு அதோட படகை அடுக்கி எல்லா மண்ணையும் போட்டோம்னா கணக்க கபருக்கு மேலே ஒரு ஜானுக்கு மண் வந்து நிற்கும். அதை மட்டப்படுத்தி விட்டோம்னா என்ன முடிஞ்சு. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் உட்பட இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன சொன்னார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை வைத்து பூமியோடு மண்ணை மட்டப்படுத்துங்கள்ன்ற ஹதீஸை வச்சு என்ன சொன்னாங்க, கூம்பு வடிவத்தில் வைக்காம ஒரு ஜானுக்கு மண்ணை போட்டு இந்த இடத்துல ஒரு கபரு இருக்குதுன்றதுக்கு அடையாளத்துக்கு மட்டப்படுத்தி விடுங்கண்டாங்க. பூமியோட வச்சா கபரு விளங்காது, கொஞ்சம் மழை பெஞ்சா மண் இறங்கி போனால் அப்படியே உள்ளுக்காவிரும். அதனால ஒரு ஜானுக்கு நாங்கள் மண்ணை போட்டு மட்டப்படுத்தினால் மழை பெஞ்சா கணக்கா பூமியிட மட்டத்துக்கு இறங்கி கபர் இருக்கும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்த பிறகு ஒரு கல்லை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, கபருடைய தலைமாட்டில் வச்சாங்கன்ற ஹதீஸை வச்சு கற்களை அடையாளமாக வைத்து கபறுகளை அடையாளப்படுத்துவோம் என்ற ஒரு வழிமுறையும் ஒரு சுன்னாவும் இருக்குது. இன்றைக்கு பலகையத்தான் வைக்கிறாங்கண்டா பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த பலகை தெரிச்சு போனிச்சுண்டா 10 வருஷத்துக்கு போற அந்த இடத்துல கபர் ஒன்று இருந்ததுக்கு அடையாளம் இருக்காது. எனவே கல்லை வைத்து விட்டால் அந்த கல் என்ன செய்யும், இந்த இடத்துல ஒரு கபர் இருந்திருக்கின்ற அடையாளத்தை காட்டும் என்ற ஒரு பகுதியும் இருக்குது. அந்த அடிப்படையில் பலகை வைக்கிறது பிழை அல்ல, அதை விட சிறந்தது என்ன, கல்லை வைக்கிறதுன்ற ஒரு பாடத்தையும் நானும் நீங்களும் விளங்கி கொள்ள வேண்டும். கபருக்கு மேலால வெள்ளை கொடிகளை நாட்டுறது, ஒரு காலத்தில் காடுகளுக்கு கபர் இருந்துச்சு, மிருகங்கள் வந்து தோண்டிடக்கூடாதுன்றதுக்கு வெள்ளை கொடிகளை நாட்டி அடையாளப்படுத்தினதாக மூத்தவங்க சொல்றாங்க, அல்லாஹு அலம். ஆனா இன்றைக்கும் சடங்கு சம்பிரதாயத்துக்கு மாற்று மதத்தவர்கள் வெள்ளை கொடிகள் நாட்டுற மாதிரி எங்கட சமூகமும் வெள்ளை கொடி நாட்டுது. அந்த கலாச்சார மாற்றங்கள் வருமாக இருந்தால் கபருக்கு மேல எதையும் வைக்கக்கூடாது, எதையும் வைக்கக்கூடாது. பாதுகாக்கணும்டா மதில போட்டு என்ன செய்யுங்க, கபறுகளை பாதுகாருங்க. கபருக்கு மேல எந்த அடையாளமும் வைக்கக்கூடாது. மரங்கள் நாட்டுறாங்க. இதை பொறுத்த வகையில இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில அதுல ஒரு கருத்து வேற்றுமை இருக்கத்தான் செய்து இல்லாமல் இல்லை. காரணம் என்னண்டா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கபருக்கு பக்கத்தால போற நேரம் அந்த இடத்துல இறங்கினாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இறங்கி சொன்னாங்க, நல்ல ஹதீஸ்ல வாசகத்தை விளங்குங்க, இந்த கபரில் உள்ளவர்கள், இந்த 2 கபரில் உள்ளவர்களும் தண்டிக்கப்படுகிறார்கள். என்ன சொன்னாங்க, தண்டிக்கப்படுகிறார்கள். தண்டிக்கப்படுற காட்சி விளங்கின நபி சும்மா போக இயலாது. அதுக்கு என்ன தெரியுமா பண்ணினாங்க, ஈத்தம்பழ பாலை ஒன்று எடுத்து, ஈத்தம்பழ மட்டை அதொன்று எடுத்து 2ஆ கிழிச்சு 2 கபருக்கு மேலையும் நாட்டல்ல வச்சாங்க.
வச்சுட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, இது காயும் வரையில் இவர்களுடைய தண்டனை போக்கப்படலாம்னு சொல்லிட்டு ரசூல்லா போயிட்டாங்க. ஒரு நபி ரஹ்மத்துல்லில் ஆலமீன் தண்டிக்கப்படுற காட்சி காட்டப்பட்டுச்சுது. எனவே தண்டிக்கப்படுற நேரத்தில் ஒரு நபி இரக்கம் இல்லாம போகல, ஏன்னா அவர் ரஹ்மத்துல்லில் ஆலமீன். எனவே அவங்களோட கடமைக்கு அந்த இடத்திலிருந்து போகும் வரைக்கும் தண்டனை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழியை பார்த்துட்டு போய்த்தாங்க. இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு கபருக்கு மேல மரங்கள் நாற்றண்டு இன்றைக்கு மையவாடிகளை பூந்தோட்டங்களாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க. மையவாடிகள் என்பது பூந்தோட்டங்கள் அல்ல, அதை பார்த்தால் மறுமை சிந்தனை வர வேண்டிய இடங்கள், பயம் வர வேண்டிய இடமா இருக்கணும். ஆனா இன்னைக்கு தண்ணி ஊத்தி மரம் வளர்க்கிற அளவுக்கு, சல்லி கொடுத்து பராமரிக்கிற அளவுக்கு மரங்களை வளர்க்கிறாங்க. இது நபி வழிக்கு அப்பாற்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த 2 கபரை தாண்டி வேறு எதுக்கும் ரசூலா என்ன செய்யல, மரங்கள் நாட்டல் என்று வரும் பொழுது நாங்க நாட்டினா என்ன தவறாண்டு கேட்டா நல்லா விளங்கு. இதுக்கு பின்னால் உள்ள பிரச்சனை அகீதாவுடைய பிரச்சனை. அல்லாஹ்வுடைய தூதர் மதீனால, பத்ர்ல, உஹதுல எத்தனையோ மயத்தடக்கினாங்க, ஒன்றுக்கும் மரம் நாட்டல்ல. இந்த 2 கபருக்கு மட்டும் வச்சாங்கடா என்ன காரணம்? அதில் உள்ளவர்கள் தண்டிக்கப்படுவது காட்டப்பட்டது. ஏண்ட உம்மாட கபருக்கு மேல நான் மரம் நாட்டினா, ஏண்ட வாப்பாட கபருக்கு மேல நான் மரம் நாட்டினா அர்த்தம் என்ன? அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் என்ற முடிவுக்கு வாரம். இது மரணித்தவர்களை பற்றி நல்லெண்ணம் வைப்பதற்கு பொருத்தமானது அல்ல. 2வது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் வஹி அறிவித்து கொடுத்தான், அதனால செஞ்சாங்க. எனக்கும் உங்களுக்கும் வஹி வருமா? வராது. எனவே நாங்கள் எங்களை நபிகளாருக்கு நிகராக கொண்டு போய் நிறுத்துகின்ற அகீதாவுக்கு முரண்பட்ட ஒரு செயலும் அந்த மரண் நடுகைக்கு பின்னால் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒன்றில் மரணித்தவரை கேவலப்படுத்துறோம், தண்டிக்கப்படுறாரு. நபிகளார கேவலப்படுத்துறோம், எனக்கும் கபரில் உள்ளவங்க தண்டிக்கப்படுற காட்சி விளங்குது. இந்த 2 விதமான பிழை இருப்பதனால குர்ஆன் சுன்னாவை போதித்த அறிஞர்கள் கபறுகளுக்கு மேல எந்த மரமும் நாட்டக்கூடாதுன்ற அடிப்படையைத்தான் ஹதீஸை வச்சு விளங்கப்படுத்துறாங்கன்ற பாடத்தையும் நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அடக்கி முடிந்த பிறகு உரை நிகழ்த்தலாமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனையோ ஜனாசாக்களை அடக்கம் செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு ஜனாசா அடக்கத்துக்கு பின்னாலையும் 10 நிமிஷம் 20 நிமிஷம் பயான் பண்ணினாங்கன்னு எந்த ஹதீஸிலும் பார்க்கலாது. பக்கீஉல் கர்கதுல ஒரு மையத்தை அடக்கியதற்கு பின்னால லஹது அந்த சின்ன குழின்னு சொன்னேனே, அதுல மையத்தை வச்ச உடனே அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்ந்து கொண்டு நபித்தோழர்களும் அமர்ந்திருக்க பூமியை சுரண்டி சுரண்டி கபர்ல நடக்க போறிய நிகழ்வுகள் அப்படியே ரசூல்லா சொன்னாங்க. இந்த ஹதீஸை வச்சு குர்ஆன் சுன்னாவை போதிக்கக்கூடிய அறிஞர்கள் சொல்லக்கூடியது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் மையவாடியில ஜனாசாவுக்கு நடக்கிற நிகழ்வை பத்தி சொன்னாங்க. இது போன்ற ஒரு தேவை இருந்தால் அது போன்ற ஒரு செய்தியை சொல்லலாமே அல்லாமல் பயான் மாநாடு நடத்துற மாதிரி அரை மணித்தியாலம் அப்படி பயான் பண்றது முறையல்லன்னு சொல்றாங்க. இதை குர்ஆன் சுன்னாவை பேசுற நாங்க விளங்கிக்கணும். இன்றைக்கு இதை ஒரு கடமை மாதிரி ஆக்கி, இதை ஒரு சுன்னா மாதிரி ஆக்கி, இது நடக்கலன்னா குறை சொல்ற அளவுக்கு எங்கட சமூகம் போயிட்டுது. அந்த அளவுக்கு போனா விளங்கிக்கணும், அது பித்அத்தின் இடத்துல கொண்டு போய் சேர்த்துரும். எனவே நல்லா விளங்குங்க, மையத்தை பத்தி உணர்த்த வேண்டிய சில வார்த்தைகளை சொல்வதாக இருந்தால் மையவாடியில் இருந்து கொண்டு சொல்லலாம். கபர்ல நடக்கிற விவகாரத்தை பேசலாம். அஹ்மதுல பெரிய ஒரு ஹதீஸ் வரும், அந்த ஹதீஸை விளங்கப்படுத்துற அளவுக்கு இருந்தா சொல்லலாம். அதை தாண்டி பயான் பண்ற அளவுக்கு, உரை நிகழ்த்துகிற அளவுக்கு நபிகளாருடைய வழிகாட்டல்ல இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சில அடக்கம் செய்துவிட்டு என்ன சொன்னாங்க? உங்களோட சகோதரனுக்காக மன்னிப்பு தேடுங்கன்னு சொன்னாங்கன்ற அடிப்படையில் அவரவர்கள் மரணித்த அடக்கம் செய்யப்பட்டவருக்காக துஆ செய்ய வேண்டும் என்கிற ஒரு வழிகாட்டலையும் என்ன செய்யலாம்? அந்த இடத்துல நினைவூட்டி அவரவர்கள் துஆ செய்கிற முறையை உருவாக்க வேண்டும். ஒருவர் துஆ கேட்க மற்றவங்கள் எல்லாம் ஆமீன் கூடிய அந்த கூட்டு துஆ முறையை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தரவில்லை என்கிற பாடத்தையும் நானும் நீங்களும் மறந்து விடாமல் ஜனாசாவுடைய கடமைகளில் உள்ள சுன்னத்துகளை விளங்கிக் கொள்வதோடு பித்அத்துக்களை நான் அடையாளப்படுத்தினேன். அது மையத்து வீட்டுல பித்அத்து நடந்தாலும் சரி, பள்ளியில பித்அத்து நடந்தாலும் சரி, மையவாடியில பித்அத்து நடந்தாலும் சரி, எங்கட கடமை என்ன? அதிகாரம் உள்ளவங்களாக இருந்தால் எங்கட உம்மவாப்பட மையத்து அதிகாரம் இருக்குது, தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லை ஏல அந்த அளவுக்கு அதிகாரம் இல்லை, பள்ளிக்குத்தான் எல்லா அதிகாரம் இருக்குதுண்டா இந்த மையத்துக்கு பித்அத்தை செய்யாதீங்க. பித்அத்து செய்யறது குற்றம், நாவால அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வோம். அதை மீறி அவங்க செஞ்சா அவங்க குற்றவாளி. நாங்க உள்ளத்தால வெறுத்து
அந்த மஜ்லிஸை புறக்கணித்து விட வேண்டும். அந்த மஜ்லிஸை புறக்கணித்து விட வேண்டும். சில பேர் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வெறுப்பு தான், நாங்க கண்ணை பத்தி கொண்டு பேசாம வெறுப்பு உள்ளத்துல வச்சுக்கொண்டு அதே இடத்துல இருப்போம்ன்றது இல்ல. வக்கத் நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாபி அன் இதா சமிஅத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா வ யுஸ்தஹ்ஸஉ பிஹா ஃபலா தக்உது மஅஹும். இது குர்ஆன் வசனம். இது இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க இந்த குர்ஆன் வசனத்தை விளங்கப்படுத்துற நேரம் என்ன சொன்னாங்க தெரியுமா? பித்அத்துக்கள் நடக்குதா, மார்க்கத்துக்கு முரணானது நடக்குதா, உள்ளத்தால வெறுப்பது என்பது அந்த இடத்திலிருந்து வெளியேறி செல்வதுதான். அந்த பித்அத் முடிந்த பிறகு அந்த இடத்துக்கு போனா பிரச்சனை இல்லை. பித்அத் நடக்கிற நேரம் உள்ளத்தால வெறுத்து ஒதுங்க வேண்டும். அது பள்ளியில நடந்தாலும் சரி, மயவாடியில நடந்தாலும் சரி. எனவே அன்பார்ந்தவர்களே, ஜனாசாவுடைய கடமைகளை தெளிவுபடுத்துவதுதான் இன்றைய தலைப்பின் நோக்கம் என்ற அடிப்படையில் ஜனாசாவுக்குள்ள 4 கடமைகள், அதை சுற்றி இருக்கக்கூடிய மார்க்கத்துக்கு முரணான செய்திகளை சொல்லி இருக்கிறேன். இதை தாண்டி ஜனாசாவில் பேசப்பட வேண்டிய பல விவகாரங்கள் இருக்குது. அதற்கு இந்த நேரம் இடம் கொடுக்காது. அவைகளை கட்டாயம் தேடி படிப்போம். எது சுண்ணான்றதை விளங்குவோம், எது மார்க்கம்ன்றதை விளங்குவோம், எங்கட வாழ்க்கையில் எடுத்து நடப்போம், அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். எது மார்க்கத்துக்கு முரணானது, எது பித்அத்தானது, எது பிழையானது, அதை விளங்குவோம், நாங்களும் தவிர்த்து நடப்போம், அடுத்தவர்களுக்கும் அதை எடுத்து சொல்லி பித்அத்துக்கள் அனாச்சாரங்களை விட்டு ஒதுங்கி தூய்மையான சுன்னா அடிப்படையில் வாழுகிற ஒரு சமூகத்தை உருவாக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அதற்கு துணை புரிய வேண்டும்.